ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பர் கிச்சன். இந்த வீடியோவில் கொய்யா பழத்தை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் பிக்கிள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு செங்காயாக உள்ள கொய்யாப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். அது வந்து 350 கிராம் கிட்ட இருக்குது. அதை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து 2த்தையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொய்யாப்பழத்தை ஒரு பவுலில் எடுத்து 3/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் போல் பொடி பண்ண பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு பேனில் 1/4 கப் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா சூடு பண்ணி அந்த கொய்யா மிக்சரில் இதை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பொரிஞ்சு உள்ளருக்கு இறங்கிடும். அவ்வளோதான். இதை ஃபுல்லாக நல்லா கலரி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சீசனிங் செக் பண்ணிக்கலாம். உப்போ உரப்போ புளிப்புக்கு லெமனோ கூட குறைச்சி வேணும் அப்படிங்கிறவங்க இதில் சேர்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஊறுகாய். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் ரெசிபீஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அசீஸ் காப்பர் கிச்சன். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் below.